வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளை வழங்குவோர் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். இது பரிபூரணத்தின் அடையாளம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை வைத்திருக்கிறோம். ஈரோடு கள ஆய்வு புதிய நம்பிக்கை தந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில நான் உணர்ந்த உணர்வு என்ன என்று கேட்டால் 200 தாண்டி போகுமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி மீது குற்றம் சாட்ட எதுவும் கிடைக்காததால் ஏதேதோ புலம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திட்டங்கள் அறிவிக்கிறாங்கள, சொன்னபடி நிறைவேற்றுறாங்கள, அதனால அவருக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்திருத்தல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஐயன் திருவள்ளுவர் சிலையை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டமாக கொண்டாடுவோம். திருவள்ளுவருக்கு சிலை அமைத்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நெல்லையில் நீதிமன்றம் முன் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். 4 பேர் கொண்ட கும்பல் இளைஞரை வெட்டும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நெல்லை நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற கொலையை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் கொலை நடந்துள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லையில் நீதிமன்றம் முன் இளைஞர் கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே சட்டக்கல்லூரி மாணவர் வெட்டி படுகொலை. பழி தீர்க்கும் நோக்கில் சென்ற கும்பல் தவறான நபரை கொன்றதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். வேலூர் பாஜக பிரமுகர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கடும் கண்டனம். கொலைகள் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல்லையில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 2 மணி நேரத்தில் 4 பேரை கைது செய்து நடவடிக்கை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனவரி 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் உரையை முழுமையாக படிப்பார் என்று நம்புவதாகவும் பேட்டி. வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள். துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்ட செய்தி குறிப்பு உண்மைக்கு புறம்பானது. தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு யுஜிசி விதிமுறைகள் உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு முரணானது என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. சென்னை ராயப்பேட்டையில் ரேஷன் கடையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
திருநங்கைகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளையும் வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் உணவு திருவிழா தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்தூர் விமான நிலைய பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் விமான நிலையம் அமைய இருப்பதாகவும் விளக்கம். நல்ல ஒரு அற்புதமான அதெல்லாம் அது ப்ராசஸ் இருக்கு. இப்ப யூனியன் கிட்ட போயிருக்கோம், எல்லாம் நம்ம சைட்ல எல்லாம் பண்ணியெல்லாம் முடிஞ்சது. யூனியன்ல இருந்து வரணும். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள மாநில அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வு. கழிவுகளை அப்புறப்படுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாட்கள் கெடு விதித்த நிலையில் நடவடிக்கை. எந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்களையும் தாங்கள் பார்க்கவில்லை என்று கேரள குழு முரண்பட்ட தகவல். முதலில் மருத்துவ கழிவுகளை பார்க்கவில்லை என்று கூறிய கேரள அதிகாரி பின்னர் அது அபாயகரமானது அல்ல என்று வினோத விளக்கம். நாங்கள் தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. இல்ல சார், நிறைய போட்டோஸ் we have seen syringes, tablets ஓட கவர்ஸ் இருக்கு. இது அபாயகரமான மருத்துவ கழிவுகளா சார்? ஈவன் blood samples also கிடக்கு சார். blood samples கிடக்கு. IV கலெக்ட் பண்ணுது. சென்னை எர்ணாவூரில் நடைபெற்ற எண்ணூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். கூட்டத்திற்கு வருகை தந்த சீமானை வெளியே போ என்று திமுகவினர் தொடர்ந்து கூச்சலிட்டதால் பரபரப்பு. காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் என அனைத்து ஒப்பந்தங்களையும் தனியாருக்கு கொடுப்பதன் காரணம் என்ன? அனல் மின் நிலையத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாதது ஏன் என்று சீமான் சரமாரி கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி பொற்கொடி மற்றும் மலர்கொடி உள்ளிட்டோர் மனு தாக்கல். காவல்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை தற்பொழுது விசாரிக்க அவசியம் இல்லை. உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். நீதிமன்றத்துடன் விளையாடுகிறீர்களா என அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக கேள்வி. ஜாமீன் கிடைத்ததும் அமைச்சராக பதவியேற்றது குறித்து விளக்கம் அளிக்காததால் காட்டம். இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரம். தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயிலில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். அமித்ஷாவின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்து நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய அமித்ஷாவிற்கு கண்டனம். சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது.
அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு கண்டிக்கத்தக்கது. விடுதலை 2ஆம் பாகம் பார்த்த பிறகு இயக்குனர் வெற்றிமாறன் பேட்டி. இல்லை, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம், அவ்வளோ. ஆமாம், அவர் பேசுனது கண்டனத்துக்குரியது. இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் வாரச்சந்தை ஏலம் எடுப்பதில் இரு பிரிவினரிடையே மோதல். காவலர்கள் கண்முன்னே ஒருவரை ஒருவர் நாற்காலிகளால் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் OMR ஷீட் முறையில் நடைபெறும். கணினி முறையில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் TNPSC அறிவிப்பு. ஆண்டிப்பட்டி அரசு பள்ளியில் மாணவிகள் பூ, பொட்டு மற்றும் கொலுசு அணியக்கூடாது என தலைமை ஆசிரியர் கட்டுப்பாடு. பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் சென்னை பக்தர் தவறவிட்ட செல்போன். முருகனுக்கே செல்போன் சொந்தம் என்று கூறி திரும்ப வழங்க மறுத்த கோவில் நிர்வாகம். மார்கழி வெள்ளிக்கிழமையையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ரோப் கார், கட்டண தரிசனம் என நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். மேட்டூர் அனல் மின் நிலைய நிலக்கரி குவியலில் சிக்கி 2 பேர் பரிதாப உயிரிழப்பு. பலியானவர்கள் குடும்பத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட 101 அடி நீள சிக்கன் டிக்கா. 4 மணி நேரத்தில் சமைத்து சாதனை படைத்த கேட்டரிங் மாணவர்கள். உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தொடங்கியது சாக்லேட் திருவிழா. 100 கிலோவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட சாக்லேட்டை பார்த்து வியந்த சுற்றுலா பயணிகள். திருச்சியில் நடிகர் சூரி செய்தியாளர் சந்திப்பின் போது அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார் என முழக்கமிட்ட ரசிகர்கள். உங்களில் ஒருவனாக இருப்பதே நல்லது என்று விளக்கமளித்த சூரி. குக்கு, விசாரணை போன்ற படங்களை மக்கள் கொண்டாட மறந்ததாக கெத்து தினேஷ் ஓபன் டாக். லப்பர் பந்து படத்திற்கு கிடைத்துள்ள விருது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி.
நாங்கள் ஹாப்பியாக கொண்டாடினது தான் பெரிய விருது எனக்கு. ஏன்னா இது அட்டகத்திலேருந்து நிறைய எதிர்பார்த்தோம், குக்கு விசாரணையெல்லாம். அப்புறம் அது ஓஞ்சிருச்சு ஒரு இடத்துல. லப்பர் பந்து ஜனங்க கொண்டாடுறது தான் நான் விருதாகவும், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே அது நமக்கு சந்தோஷம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். எட்டு மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கு மீண்டும் விமான சேவை. முதலமைச்சர் ரெங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபடும் உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பேரணி மோதலில் முடிந்த நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அமித்ஷா பதவி விலக கோரி பிரியங்கா காந்தி, கனிமொழி, TR பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம். And leader of the house to see me in my chamber. The house is urgent to meet at 12 noon. நாடாளுமன்ற இரு அவைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தீர்மானம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் நிறைவேற்றம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் அறிவிப்பு. திமுக MP வில்சன், விஜயசாய் ரெட்டி, லட்சுமணன், முகுல் வாஸ்னிக் உள்ளிட்ட 12 பேருக்கு இடம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. ஒத்திகை நிகழ்ச்சியில் முகமூடி சகிதமாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல்.